الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله مولانا العليم وقال رسول الله صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த வல்ல ரஹ்மானை குறித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். உலகத்திற்கு சத்திய மார்க்கத்தை எட்டி வைப்பதற்காக வேண்டி சத்திய தூதராக அனுப்பப்பட்ட என் பெருமானார் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் பின்பற்றினார்களோ இனிமேல் பின்பற்ற போகிறார்களோ அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இப்பொழுது ஜும்மாவுக்கு வந்திருக்கக்கூடிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக பலகீனமான அடியானாக எனக்கும் அவ்வாறு உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசதியாக செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, கொத்துபா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால வயசாளிகள் நோயாளிகள் பிரச்சனையில கொஞ்சம் மற்றவங்க இருக்கவாங்க, எல்லாரும் ரொம்ப செய்வாங்க. மஜ்மாக்கள்ல இமாமுடைய பார்வைக்கு இருந்தால் தான் தேவையான விஷயங்கள் எல்லாம் வெளியாக்குவாங்க. யாரு தப்போட இடைவெளியை பூர்த்தியாக்குவாங்களோ அல்லாஹ்தால சொர்க்கத்தை ஒரு மாளிகை கட்டுறாங்க. இன்னாமல் நான் கணக்கெடுக்காத ஒரு அமல். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தை அல்லாஹ் தாலா அவனுடைய கண்ட்ரோல் அல்லாஹ் தாலா இயக்கி கொண்டிருக்கிறான். உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா நலவாக இருக்கலாம், அது கெடுதியாக இருக்கலாம், எல்லா விடயங்களும் அவனுடைய ஏற்பாட்டால தான் நடக்குது. எந்த அளவுக்கு அவனுடைய ஏற்பாடு என்று சொன்னால் அல்லாஹ் தாலா குர்ஆன்ல கூட ஒரு இடத்துல எல்லாம் சொல்றான், ஒமா தஸ்குத்துமி வரக்கத்தில் இல்லா யாலமுஹா. ஒரு மரத்திலிருந்து ஒரு காஞ்ச இலை விழுவதாக இருந்தாலும் அது கூட என்னுடைய நாட்டத்தால தான் விழுதுன்னு சொல்லி அல்லாஹ் தாலா சொல்றான். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நாங்க வாழக்கூடிய உலகம் இருக்குதானே, இந்த உலகத்துக்கு நிச்சயம் வயசாகிருச்சு. எங்களோட காலங்கள், எங்களோட வாழ்க்கை, எங்களோட லைஃப் ஸ்டைல் நீண்ட அதாவது நீண்ட காலம் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டோம். நாங்கள் இதுக்கு பின்னால நாங்கள் எவ்வளவு காலம் வாழ்வோம்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. அது ஒரு வருஷமாக இருக்கலாம், ஒரு மாசமாக இருக்கலாம், ஒரு மணித்தியாலமாக இருக்கலாம், ஒரு செகண்டாக இருக்கலாம். நான் குத்துபாவை செஞ்சுட்டு மிம்பரை விட்டு கீழே இறங்குவானு சொல்லி எனக்கு கூட உறுதி இல்லை. மனைவி மக்கள்கிட்ட மௌத்துடைய வசியத்தை செஞ்சுட்டு தான் ஒவ்வொரு குத்துபா பிரசங்கத்தை ஏற வேண்டியதாக இருக்கு. ஏன்னா கண்ணியமான சகோதரர்களை, பெரியார்களே, காலம் வேகமாக போயிட்டு கொண்டிருக்கு. போன ரமலான் முடிஞ்சு இன்னும் ரமலானுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் தான் இருக்கு. இப்படி காலங்கள் போய்கொண்டிருக்கு. அதனால கண்ணியமான சகோதரர்களே, எங்களுக்கு டைமை நிப்பாட்டேலாம். ஒரு மனுஷியாலத்தை வீணாக்கிட்டோன்னு சொன்னா 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் அந்த டைமை தள்ளி கொடுத்து வாங்க இயலாது. கியாமத்துடைய நாளில் அதுக்கும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் பகை செல்லணும். அதனால உலகத்துடைய அமைப்புகள் எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியும். ஒரு சைட்ல பார்த்தா சவுதி அரேபியால கற்பனைக்கு படாத விஷயங்கள், அந்த நாட்டிலேயா எவ்வளோ ஃபித்னாக்களும் குழப்பங்கள் நடக்கும், இஸ்லாமிய நாடு அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்புல ஒரு ஹெட்டிங்ல என்னோட முஸ்லிம்கள் ஒரு கூட்டம் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு சைட்ல பார்த்தா பலஸ்தீன்ல அந்த கஸால எவ்வளோ முஸ்லிம்களுக்கு அடிச்சு அந்த நாட்டை நாசமாக்கலுமோ அந்த அளவுக்கு அந்த நாட்டை நாசமாக்கிட்டாங்க. எந்த அளவுக்கு சொன்னா முழு வேர்ல்ட்லையும் அந்த பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய கஸா ஒரு அழகான ஊர் அல்லாஹ் தஆலா அப்படி ஒரு செழிப்பாக வச்சிருக்கான். இன்னைக்கு எந்த அளவுக்கு நாசமா போயிட்டீங்கன்னு சொன்னால், சமீபத்துல ஒரு ஆய்வு செய்யப்பட்டு திரும்ப அந்த பலஸ்தீனுடைய கஸா உடைய பகுதியை பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும்னு சொன்னா கிட்டத்தட்ட 53 வருஷம் எடுக்குமா.
53 வருஷம் எங்களோட புள்ளட பிறக்கணும், அந்த நாட்டை வந்து திரும்ப பழைய நிலைமைக்கு கொண்டு வர. கண்ணியமான சகோதரர்களே, ஆனால் கனவுல கூட நினைச்சு பார்க்க இயலாது பலஸ்தீன் பழைய நிலைமைக்கு வருமான்னு சொல்லி. அதற்குரிய ரீசனை நான் இப்ப சொல்லுவேன். மூணாவது ஒரு தலைப்பு வைத்துக் கொண்டிருக்கி பலஸ்தீனை அடிச்சு நொறுக்கி முஸ்லிம்கள் எப்படியெல்லாம் கேவலப்படுத்தணுமோ எல்லாத்தையும் இப்ப கேவலப்படுத்தி அடுத்த ஸ்டெப் சிரியால இப்ப வார் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, 3 தலைப்புல பேசப்பட்டு கொண்டிருக்கி உலகத்துல. இதனுடைய பின்னணி என்ன? இது ஏற்கனவே ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்ட விடயமா அல்லது புதுசாக இது நடக்குதான்னு கேட்டா, இப்போது நான் சொல்லப்பட்ட இந்த 3 ஹெடிங்கும் 3 தலைப்பும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் ஏற்கனவே சொல்லப்பட்ட விடயம் தான் இப்ப நடந்து கொண்டிருக்கு. எங்களுக்கு ஒன்றே ஒன்று செய்யலும், அந்த நாட்டு மக்களுக்காக வேண்டி 2 ரக்காத் தொழுது 2 சொட்டு கண்ணீர் வடிச்சு துஆ செய்யலும். அதை தவிர நடக்கக்கூடிய வார எங்களையால நிப்பாட்டேலாது. 2வது விடயம், சவுதியில நடக்கக்கூடிய ஃபித்னாக்கள் அநியாயங்கள் என்னென்ன பாவங்களுக்கு அலௌட் கொடுக்கப்பட்டிருக்கோம், அந்த பாவத்தை நாங்க பார்த்து உள்ளத்தால வெறுக்கேலும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மண்ணு காபத்துல்லா புனிதமான இடம், அப்படியாப்பட்ட ஒரு இடத்துல அநியாயங்கள் நடக்க போகிற முஸ்லிம்கள உள்ளங்கள் எப்படி தாங்காதது? அது எந்த முஸ்லிமாலும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் கண்ணியமான சகோதரர்கள், இவைகள் அனைத்தும் முன்னறிவிப்பு செய்யப்பட்ட விடயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருஷத்துக்கு முன்னால மிம்பர்கள் அதிகமான பயான் செஞ்சிருக்கிறாங்க. செஞ்ச பயான்லே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், அதாவது கியாமத்துடைய நாளை பத்தி, அதனுடைய அடையாளங்களை பத்தி, உலகம் அழியறதுக்கு முன்னால் உலகத்துல என்னென்ன நடக்கும் என்ற விடயத்தை நீண்ட நேரம் டைம் எடுத்து பேசியிருக்கிறாங்க. அதுல ஒரு விடயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வந்து கியாமத்துடைய நாள் எவ்வளவு நெருங்கிருச்சு சொன்னால், இப்ப 1400 வருஷத்துக்கு முன்னால சொன்ன விடயம் சொன்னாங்க. வந்து எனக்கும் உலகம் அழியறதுக்கும் கியாமத்துடைய நாளைக்கும் இப்படின்னு சொல்லி 2 விரல்களை கோர்த்து காட்டினாங்க. அவ்வளோ நெருக்கமாக சொல்லிட்டு சொன்னாங்க, வந்து நான் இந்த உலகத்துக்கு நபியா அனுப்பப்பட்டதும் கியாமத்துடைய அடையாளம் தான். இது எப்ப சொன்னது? 1400 வருஷத்துக்கு முன்னால சொன்னது. அப்ப இப்போது உதாரணம் காட்டுறதுக்கு விரலேலாம். ஏன்னா ரசூல் அந்த நேரத்துல விரல 2 ஒட்டி காட்டினாங்க. இப்ப எனக்கு உதாரணம் காட்டலாம். அந்த அளவுக்கு உலகத்துடைய அழிவை நோக்கி நானும் நீங்களும் போய்கொண்டிருக்கின்றோம். எனவே உலகம் அழியறதுக்கு முன்னால கியாமத் நாள் வருவதற்கு முன்னால சில அடையாளங்களை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இந்த பூமிக்கு மேல அல்லாஹ் ஏற்படுத்துவான். கண்ணியமான சகோதரர்களே, அந்த அடையாளத்துல ஒன்று தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சவுதி நாசமா போகும்டாங்க. சுருக்கமா என்னோட லாங்குவேஜ்ல சொல்றேன்டா, சவுதி மோசமா போகும். அதே மிம்பர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு கட்டத்துல குதுபா செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல இப்பதான் நாங்க சவுதின்னு சொல்லி அதை நாங்க செல்றோம். அந்த நேரத்துல சவுதிய வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அரபுல நஜித் சொல்லி. நஜித். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அப்ப அந்த காலத்துல இருக்கக்கூடிய சிரியா, பலஸ்தீன், லெபனான், ஜோர்தான், இப்ப நாங்க சொல்லக்கூடிய அந்த பேருக்கு தானே, அது அந்த நேரத்துல நபியாவும் ஷார்ட் ஃபார்மா சொன்னாங்க, ஷாம் சொல்லி சொன்னாங்க. அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினா, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷாமினான்னு அந்த நாட்டுக்கு 3 துஆவை செஞ்சாங்க பரக்கத்துக்காக வேண்டி. எந்த நாட்டுக்கு? பலஸ்தீனுக்கும் துஆ செஞ்சாங்க, சிரியாவுக்கும் துஆ செஞ்சாங்க, ஜோர்தானுக்கும் துஆ செஞ்சாங்க, லெபனானுக்கும் துஆ செஞ்சாங்க. இப்பதான் அது பேர் மாற்றப்பட்டது. கண்ணியமான சகோதரர்களே, அப்ப 3 துஆவை செஞ்சதன் பின்னால அதே சபையில சவுதியை சேர்ந்தவர்கள், அப்ப அந்த நேரத்தில் நஜித் சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. நஜித் வாசிகள் கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ் 3 துஆவை பலஸ்தீனுக்கும் துஆ செஞ்சீங்க, சிரியாவுக்கும் துஆ செஞ்சீங்க, நஜிதுக்கு துஆ செய்ய மாட்டீங்களா என்ற ஒரு கேள்வியை கேட்டாங்க. நபி அவங்க சொன்னாங்க, அல் ஃபித்னத்து ஹாவுனா, அல் ஃபித்னத்து ஹாவுனா, அல் ஃபித்னத்து ஹாவுனா. அப்படின்னா என்னது? நபி அவங்க சொன்னாங்க, உலகத்துல என்னென்ன அனாச்சாரங்கள், விபச்சாரங்கள், மோசமான பாவமான காரியங்கள், குழப்பங்கள் எல்லாம் இந்த சவுதி அரேபியால இருந்து தான் ஆரம்பமா வெளியாகும்னு சொல்லி 1400 வருஷத்துக்கு முன்னால நபி அவங்க மெசேஜ் ஒன்று தந்துட்டாங்க. அதனால ரசூல்லா சொன்னது இப்போது நடைபெற்று கொண்டு இருக்கின்றன. இது எந்த அளவுக்கு சவுதி நாசமா போகும்னு சொன்னா, கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, இப்ப சவுதியில ஆரம்பத்துல படம் தியேட்டரை உருவாக்கினான்வல், பெண்களுக்கு லைசனை கொடுத்தான்வல், விபச்சார பெண்களை கொண்டு வந்து காபத்துல்லாவுடைய வடிவில ஒரு காபா மாதிரி ஒரு பாக்ஸை செட் பண்ணி, ஒரு ஸ்கிரீனை செட் பண்ணி அதுல டான்ஸ் பண்ண வச்சாங்க. இப்படி எல்லாம் நடக்குது. இதை விட ஆச்சரியம்,
இதுக்கு பின்னால நடக்க போகுது என்ன தெரியுமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். மிம்பர்ல சொல்றது பொருத்தமோ தெரியாது. அல்லாஹ் அல்லாத சிலை வணக்கமும் இப்ப ஆரம்பிக்கப்பட போகுது. இதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உலகம் அழியாது, கியாமத்தினால் வராது. எது வரைக்கும் சொன்னால் அந்த சவுதி அரேபியால சிலை வணக்கம் உருவாகும் வரைக்கும் உலகம் அழியாதுன்றாங்க. இப்ப அதன் ஆரம்பிக்கப்பட்டு எப்படி ஆரம்பிக்கப்பட்டீங்கன்னா, ஒரு வெப்சைட் உள்ள சில யூத் சில வாலிபர்கள் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு வாரத்துக்கு முன்னால எங்கட மூதாதையர்கள் எங்கட மூத்தவங்க 360 சிலைகளை வச்சு வணங்கி கொண்டிருந்தாங்க. அந்த சிலைகள் திரும்ப மீட்கப்படணும், வணங்குறதுக்கு அல்ல, அதை மியூசியத்துல நாங்க பாதுகாத்து வைக்கணும். இதுதான் ஷைத்தானுடைய ஆரம்ப திட்டம். சிலை வணக்கம் வாரத்துக்கு முன்னால ஷைத்தான் என்ன சொன்னான்? சிலை வணக்கத்தை எது உன்னோட வீட்டுல வை, இப்படித்தான் பறிக்க எடுத்தாங்க. கொஞ்ச நாள் போக அதை வணங்கிடுவாங்க. இப்படி ஒரு திட்டம் ஒன்று நடந்து, கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, இப்போது இருக்கக்கூடிய ஜனாதிபதி சல்மானுடைய அந்த சிலையை இப்ப தங்கத்தால ஒரு சிலையை உருவாக்கி, கண்ணியமான சகோதரர்களே, சவுதி கவர்மெண்ட் இப்ப ஆர்டர் கொடுத்திருக்கிறாங்க. அந்த சிலையை எல்லா இடத்துல பொதுவான இடங்கள்ல வைக்கணும். இது கவர்மெண்டுடைய ஆர்டர். இதை எதிர்த்து உலமாக்கள் மிம்பர்ல பயான் செஞ்சேன்னு சொன்ன சவுதியில எத்தனையோ உலமாக்களை அரசாங்கம் அரெஸ்ட் பண்ணி போலீசாளாக கைது செஞ்சிருக்கிறாங்க. இப்படி ஒரு பித்னா சவுதியில நடந்து கொண்டிருக்கி. கண்ணியமான நான் இது என்னத்துக்கு செல்றேன்டா, நாங்க எல்லாரும் சில விஷயங்களை பேசணும். அந்த தலைப்பு உள்ளுக்கால என்ன பின்னணி இருக்கு, இது ரசூலா சொல்லி இருக்கிறாங்களா என்றதை நாங்க ஒவ்வொருத்தரும் விளங்கணும். இது சவுதியுடைய நிலைமை. பலஸ்தீன்ல நடக்கக்கூடிய யுத்தத்தை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த நாடு ஷாம், பலஸ்தீனா இருக்கலாம், ஜோர்தானா இருக்கலாம், இந்த 4 நாட்டுல யுத்தகலமாக மாறும். பரக்கத்துக்காகவே துவா செய்யப்பட்ட இந்த நாட்டுல நபி சொன்னாங்க அந்த காலத்துல காலம் போக 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 அது யுத்தகலம் ஒரு வார் செய்யக்கூடிய ஒரு பூமியாக மாறும். எந்த அளவுக்கு சொன்னா தேர்ட் வார், 3ஆம் உலக மகா யுத்தம். அதுக்கு நபி அவங்க சொன்னாங்க மல்ஹமா. இந்த யுத்தத்தை பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க அந்த மல்ஹமாவுடைய யுத்தம் 3ஆம் உலக மகா யுத்தம் அது நடைபெறும் வரைக்கும் சிரியா நாசமாக்கப்படும், ஜோர்தான் நாசமாக்கப்படும், லெபனான் நாசமாக்கப்படும், பலஸ்தீனும் நாசமாக்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. எப்ப இந்த யுத்தம் முடிவடையும் சொன்னா, எப்ப இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு மேலால பிறப்பாங்களோ வருவாங்களோ, அதுக்கு பின்னால தான் முஸ்லிம்களுக்கு விடிவு காலம் பிறக்கும். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, இப்படி நாங்க இந்த விடயத்துல நாங்க ஒவ்வொருத்தரும் பேசிக் கொண்டிருக்கிறோமோ, இவைகள் அனைத்தும் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது. கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அதனால அல்லாஹ் உலகத்தை அடிக்கிறதுக்கு முன்னால இரக்கம் உள்ளவன், அன்பானவன், கிருபை உள்ளவன். அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னா, மனிதன் சொல்லக்கூடியவன் மறதியில வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தவறுக்கும் மறதிக்கும் மத்தியில படைக்கப்பட்ட மனுஷன் துனியான்னு சொல்லி துனியாவின் பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறான். அப்படியாப்பட்ட மனுஷன் அல்லாஹ் தட்டி எழுப்பாற்றான். உலகம் அழிய போகுது. லா உக்ஸிமு பியௌமில் கியாமா, கியாமத்துடைய நாளின் மீது சத்தியமாக, வைதல் பிஹாரு ஃபுஜ்ஜிரத், அந்த கியாமத்துடைய நாள் வந்துவிட்டால் அல்லாஹ் சொல்றான், கடல் தண்ணி அப்படி நெருப்பாக மாற்றப்படும். இதல் சமாவுன் ஃபதரத், அல்லாஹ் சொல்றான் வானங்கள் பிளக்கப்படும், சூரியன் எல்லாம் சுக்குநூறாக்கப்படும். ஒரு உலகத்தையும் அல்லாஹ் தஆலா அழிப்பான் என்ற ஒரு மெசேஜ அல்லாஹ் எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறான். எங்களை எழுப்பாட்டி கொண்டே இருக்கிறான். எங்களுடைய ஈமான் அல்லாஹ் ஸ்ட்ராங் ஆகி கொண்டே இருக்கிறான். இதுக்குத்தான் அல்லாஹ் கண்ணியமான சகோதரர்களே இந்த விடயத்தை அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் அல்லாஹ் எங்களுக்கு படித்து தந்திருக்கிறான். அதனால சொல்ல வந்த விடயம் என்னன்னு கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் இந்த காலத்தை பத்தி, கியாமத்துடைய அறிவை பத்தி கட்டாயம் நாங்களும் படிக்கணும். எங்களோட பிள்ளைகளுக்கும் படிச்சு கொடுக்கப்படணும். குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாசத்துல ஒருக்க சரி இந்த விடயங்கள் யாராவது ஒரு ஆலிமா பிடிச்சி கற்பிக்கப்படணும். இந்த காலத்துல படிக்கக்கூடிய படிப்பிலே மிக ஒரு முக்கியமான படிப்பு தான் காலத்தை விளங்காம இந்த பூமிக்கு மேல வாழ்ந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும். நாங்க ஒவ்வொருத்தரும் வழிகேட்ட நோக்கி வைக்கிறோம். காலம் எப்படியாப்பட்டது, இன்னும் என்னென்ன சவால்களுக்கு நாங்க மோன் கொடுக்கணும், என்னென்ன பிரச்சனைகளுக்கு என்னென்ன சொல்யூஷன் இருக்கு என்ற விடயத்தை நாங்க ஒவ்வொருத்தரும் நாங்க கண்ணியமான சகோதரர்களை படிக்கணும். எங்களோட குடும்பத்துக்கும் நாங்க ஒவ்வொருத்தரும் படிச்சு கொடுக்கணும். கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, அதனால இந்த இன்றைக்கு முழு உலகத்தையும் ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தான் யூதர்கள், ஜூஸ், இஸ்ரேல்காரன் செல்வோமே இவங்க. கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, கண்ணியமானவர்களே, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அறிவை கொடுத்திருக்கிறான். உலகத்திலே கண்ணியமான சகோதரர்களை பாப்புலேஷன்ல கூட
அதிகமாக உலகத்துடைய அமைப்பில் ஆக குறைவா வரக்கூடிய வாழக்கூடிய ஒரு ஜெனரேஷன் இருக்குதுன்னா யூத பரம்பரை தான். யூதர்கள் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் தான், 1 கோடியும் இல்லை உலகத்துல. அந்த அளவுக்கு குறைவா இருக்கிறாங்க. ஆனா முழு உலகத்துடைய எல்லா முக்கியமான 190% ப்ரொடெக்ஷனை அவங்க தான் அவனோட கையில தான் இருக்கு. அது வேர்ல்ட் பேங்கா இருக்கலாம், மெடிசினா இருக்கலாம், எஜுகேஷனா இருக்கலாம், எல்லாம் அவனுடைய கண்ட்ரோல் இருக்கு, இயக்கி கொண்டிருக்கிறான். அல்ல அந்த அளவுக்கு அறிவு அல்லா கொடுத்திருக்கிறான். பாருங்க, பலஸ்தீன் நாட்டுக்கு எவ்வளவு தாக்கத்தை உண்டாக்குறாங்க. 42 முஸ்லிம் நாடுகளுக்கு ஒரு முஸ்லிம் நாடு இதுவரைக்கும் வாயை திறந்துச்சா? ஏன் வாயை திறக்கல? சரி, வாயை திறந்தா எங்களுக்கும் தீங்கு நடக்கும் தெரிஞ்சுதான் யாரும் இப்ப யாரும் அவனோட விஷயத்துல தலை போடாம இருக்கிறான். தலை போட்டா தெரியும். ஏண்டா அவனுடைய கண்ட்ரோல் அல்லாஹ்வுத்தாலா அப்படி ஒரு நிலைமை அல்லாஹ்வுத்தாலா ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். கனிமான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த யூதர்கள் அவ்வளவு பெரிய அறிவு அல்லாஹ்வுத்தாலா கொடுத்தான்னு சொன்னால் அதுக்கு குர்ஆன்ல ஒரு காரணம் ஒன்று. யூதர்கள் ஏன் அறிவாளிகள்? அல்லாஹ்வுத்தாலா உலகத்திலே இருந்து கொண்டு சொர்க்கத்துடைய சாப்பாடு தின்ற ஒரு சமுதாயம் இருக்கு என்று சொன்னா யூதர்கள் தான். எங்களுக்கு தெரியும், குர்ஆன்ல வரக்கூடிய ஆயத்து பனு இஸ்ராயில், மூசா நபியிட காலத்துல பனு இஸ்ராயில் செல்றது அதாவது 1,24,000 நபிமார்கள்ல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 11 பிள்ளைகள். அதுல மூத்த மகன் பேர் தான் யஹூதா. அந்த யஹூதாவுடைய பரம்பரையிலிருந்து வந்தவர் தான் யூதர்கள். அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இன்னொரு பேருக்கு இஸ்ராயில், அந்த பேரை தான் இஸ்ரேல் சொல்லி வைக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஹிஸ்டரி, மறைக்கப்பட்ட ஹிஸ்டரியல். இது ஒவ்வொருத்தரும் நாங்க விளங்குவோம். அப்ப யூதர்களுக்கு ஏன் அல்லாஹ் இப்படியாப்பட்ட அறிவை கொடுத்தான்னு சொன்ன கண்ணியமான சகோதரர்களே, உலகத்திலே இருந்து கொண்டு சொர்க்கத்துடைய சாப்பாடை சாப்பிட்டவர்கள். அல்லாஹ் தஆலா வான்கள் அலைக்கும் மண்ணு சல்வா, அல்லாஹ் சொல்றா நாங்க சொர்க்கத்திலிருந்து அவர்களுக்கு சாப்பாடை இறக்கினோம். மண்ணு சல்வான்னு சொன்னா என்னது? அதுக்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க வேற வேற இமாம்கள் விளக்கம் சொல்றாங்க. வந்து கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, தேனை விட இனிப்பான ஒரு ஐட்டம், பாலை விட வெண்மையான ஒரு ஐட்டம் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் தஆலா இறக்கினான். அந்த சாப்பாடை திண்டு தான் அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா அவனோட அறிவு வளர்ச்சி கூடியிருக்கான். ஏண்டா எங்களுக்கு தெரியும், சொர்க்கத்துடைய சாப்பாடு வந்து நாங்க நீங்க திங்கிற மாதிரி கெமிக்கல் சாப்பாடு இல்லை. சொர்க்கத்துடைய சாப்பாடை திண்டேன்னு எங்களோட அறிவு வளரும், முன்னேற்றங்கள் வரும், சுத்தமான சாப்பாடு. அந்த சுத்தமான சாப்பாட்டை உலகத்திலே இருந்து கொண்டு சாப்பிட்ட ஒரே சமுதாயம் இருக்குன்னு சொன்னா யூதர்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான ஐதான் இது எவ்வளோ அறிவு அல்லாஹ் தஆலா கொடுத்த அந்த அறிவை வச்சு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா இன்னைக்கு உலகத்தை இயக்கி கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்கள், பெரியார்களே, யூதர்கள் வந்து முழு உலகத்தையும் ஆட்சி செய்யறது வந்து 2 விஷயம் வச்சுட்டாங்க. முதலாவது மெடிசின், 2வது பிளாக் மேஜிக், சூனியம். இதை 2ஐயும் அல்லாஹ் தஆலா இவர்களோட கையில தான் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறார். இதுக்கு ஒரு ஹிஸ்டரி ஒன்றே இருக்கு. கண்ணியமான சகோதரர், மெடிசினுடைய சப்ஜெக்ட பேச நான் விரும்பல. கண்ணியமானவர்களே, அவங்க வந்து நல்ல, அதாவது எங்களுக்கு கெமிக்கல் சாப்பாடை தருவாங்க. அவங்களோட பிள்ளைகளுக்கு வந்து நல்ல சத்தான கெமிக்கல் இல்லாத நல்ல சுத்தமான சாப்பாடை கொடுத்து அவங்களோட அறிவை வளர்ப்பாங்க. கார்ட்டூனை பார்க்கறதுக்கு கார்ட்டூன் அதிகமாக கண்டுபிடிக்கப்படுறது இஸ்ரேல்ல. ஆனா இந்த கார்ட்டூனுக்கு அதிகமா அடிக்ட் ஆகிக்கிறது யாருன்னு சொன்னா ஸ்ரீலங்கா இருக்கக்கூடிய எங்கட பிள்ளைகள். ஆனா இஸ்ரேல்ல ரூல்ஸ் என்ன தெரியுமா? பிள்ளைகள் யாரும் கார்ட்டூன் பார்க்க கூடாது. அவன் உலகத்துல எப்படி எல்லாம் எஜுகேஷன்ல அதுல இதுல முன்னேறணுமோ அவன் முன்னேறிக்கிட்டே போறான். இன்னைக்கு எங்கட சமுதாயம் தான் கல்வியிலும் மார்க்கத்திலும் எல்லாத்துலயுமே தாழ்ந்து கொண்டே போறாங்க. இதுக்கு அடிப்படை காரணம் இதுதான் கண்ணியமானவர்கள். அதனால கண்ணியமான சகோதரர்கள், பெரியார்களே, 2வது விஷயம் பிளாக் மேஜிக், சூனியம். அதுதான் என்ற தலைப்பு. இதுள்ளுக்கு வாரத்துக்கு தான் கண்ணியமான சகோதரர் இவ்வளவு சப்ஜெக்ட சென்னது. ஏண்டா திடீர்னு சூனியத்தை பத்தி பேசினா யாருக்கும் விளங்காது. ஆரம்பத்திலேருந்து ஹிஸ்டரியில சொன்னா தான் இதனுடைய பின்னணி என்னன்னு எங்களுக்கு விளங்கும். கண்ணியமான சகோதரர், பெரியார்களே, சூனியம் சொல்றது வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்திலே பெரிய ஒரு பாவம். நபி அவங்க சொன்னாங்க, புகாரில வரக்கூடிய ரிவாயத், இஜ்தனிபு ஸபல் மூபிகாத், 7 பெரும் பாவங்கள் இருக்கு, உங்களை நாசத்தில் போடக்கூடிய 7 பெரும் பாவங்களை விட்டு நீங்கள் தவிர்த்துக்கோங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதுல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுல ஒரு பாவம் தான் சூனியம் சொல்லி சொன்னாங்க. சூனியம் சொல்றது இஸ்லாத்துல அதுக்கு ஒரு தாக்கம் ஒன்று இருக்கா? இஸ்லாத்துல இருக்கான்னு கேட்டால் இஸ்லாத்துல அது இருக்கி. அதுக்கு அல்லாஹ் தஆலா ஒருத்தர் சூனியம் செஞ்சு போட்டால் அந்த சூனியத்தால பாதிப்புகள் ஏற்படும் சொல்லி ஒரு கேள்வி ஒன்று கேட்டால் பாதிப்புகள் ஏற்படும். அவ்வாறு ஒருத்தர் சொல்றாரு, நான் சூனியத்தை நம்ப மாட்டேன்,
சூனியத்துக்கு எந்த சக்தியும் இல்லைன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். சில கட்டங்கள்ல இஸ்லாத்தோட வெளியே பேசுவார். குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு சூனியம் சம்பந்தமான குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாத்தையும் மறுத்துட்டார் அவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 6 மாசம் பெட்ல இருந்தாங்க. எனக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் உலகத்துல மனுஷனை சோதிக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் இப்படி ஒரு நிலைமை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதனால கண்ணியமான சகோதரர்கள் பெரியார்களே, சூனியத்திலே ஆக பெஸ்டானவங்க, அதனுடைய கலைகளை படிக்கக்கூடிய விஷயம், படிச்சு கொடுக்குற விஷயத்துல பெஸ்டானவங்க யூதர்கள். கண்ணியமான சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், எங்களுக்கு தெரியும் மஸ்ஜிதுல் அக்ஸா, இப்ப அதுக்காக சண்டை போயிட்டு கொண்டிருக்கு, பைத்துல் முகத்தஸ். அந்த பைத்துல் முகத்தஸ சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜின்களை வச்சு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, கட்டிடம் அதை கட்டி கொண்டிருக்க புனர் நிர்மாணம், அதாவது அது ஏற்கனவே கட்டப்பட்டிருந்துச்சு, அதை கொஞ்சம் டெவலப் பண்றாங்க. அப்ப ஜின்களை வச்சுதான் அதை கட்டுறாங்க. இப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை மாற்றி செஞ்ச ஒரு அரசர், அவர் என்ன செய்யறாரு, ஒரு புத்துவத்துல உட்கார்ந்து கொண்டு வேலை திட்டத்தை ஒரு இன்ஜினியர் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார். கண்டிப்பா ஒரு வருஷ காலமாக ஜின்கள் என்ன செய்யுதுன்னு சொன்னால், அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டி கொண்டிருக்கி ஒரு வருஷத்துக்கு பின்னால சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய இப்படி ஒரு அசா, அந்த அசாவை கரையான்கள் அரிசி அசா சின்னதாக அப்படி கீழே புரிந்து மௌத்தா போயிட்டாங்க. யூதர், அதாவது ஜின்கள் யோசிச்சாங்க, ஒரு வருஷ காலமா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க என்னது உயிரோடு இல்ல, ஒரு மௌத்தானவர்களை வச்சு அல்லாஹ் என்ன செஞ்சான்னு ஆட்சி செஞ்சிருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய சக்தி. இது எங்கட மண்டைக்கு படாது. நாம ஒவ்வொரு காரணங்களாக வச்சிருக்கிறோம். ஆனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே மௌத்தா போயிட்டாங்க. மௌத்தா போனதன் பின்னால கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, யூதர்கள் எல்லாத்தையும் ஷைத்தான்கள் கூப்பிட்டு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், ஒரு பொய் கதையை சொன்னாங்க. என்ன தெரியுமா, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் முழு உலகத்தையும் ஆட்சி செஞ்சது பெரிய விஷயம் இல்ல, நீங்க நினைச்சா உங்களுக்கும் செய்யணும். அது அவர் எப்படி செஞ்சாருன்னா சூனியத்தால தான் செஞ்சான்னு சொல்லி பொய் கதையோட கட்டி கொடுத்தாங்க. இப்ப யூதர்களுக்கு ஒரு ஆசை ஒன்று வந்துச்சு, நாங்களும் உலகத்தை ஆட்சி செய்யணும், எங்கட கையில முழு உலகத்துடைய கண்ட்ரோலும் வரணும், எங்களுக்கு கீழால முழு உலகமும் இருக்கணும். அப்ப எங்களுக்கும் படிச்சுட்டாங்க. ஷைத்தான்கள் சொன்னாங்க, சும்மா படிச்சுட்டாரேலா, என்னைய நீ இறைவனாக ஏற்றுக்கொண்டால், என்னைய நீ சுஜூத் செஞ்சால் நான் படிச்சு தருவேன்னு சொல்லி ஷைத்தான்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், கண்ணியமான சகோதரர்கள் பெரிய ஒரு புத்தகத்தை எடுத்து சூனியத்தை பிளாக் மேஜிக்கை பத்தி எழுதினா, உலகத்துல சூனியம் எப்படி செய்யறது, குடும்பத்தை எப்படி பிரிக்கிறது, வியாபாரிகள் எப்படி பெறட்டுறதுன்னு சொல்லி ஒரு சரித்திரம் ஒன்று எழுதுறாங்க. எழுதி என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, சுலைமான் நபியுடைய சிம்மாசனத்துக்குள்ள புதைச்சி வைக்கிறாங்க. புதைச்சி வச்சு அதைத்தான் எடுத்து கொடுத்தாங்க யூதர்களுக்கு. இதாலத்தான் சுலைமானும் ஆட்சி செஞ்சாரு, உங்களுக்கும் ஆட்சி செய்யலாம். அதுதான் பிளாக் மேஜிக். இன்று வரைக்கும் யூதர்களோட கையில சுலைமான் நபியோட காலத்தில் எழுதப்பட்ட விடயம், அந்த பிளாக் மேஜிக் சொல்லக்கூடிய புக் இருக்குதானே, அது இன்னும் வரைக்கும் யூதர்களோட கையில இருக்கு. அதுல தான் உலகத்துடைய தலையெழுப்பும் இருக்கு. அதை பார்த்து தான் இன்னைக்கு உலகத்தை என்ன செய்யறாங்க, ஏதோ ஒரு அமைப்புல அவனை கீழால ஏற்றி கொண்டிருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, இதுதான் சூனியத்துடைய ஆரம்பம். சூனியத்தும் எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, இப்படித்தான் உருவாக்கப்பட்டுச்சு. அதனால கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அந்த சூனியத்தில இருந்து நானும் நீங்களும் பாதுகாப்பு பெறணும்னு சொன்னா, முதலாவது கண்ணியமானவர்களே, சூனியம் செய்யக்கூடிய அந்த தன்மை பழக்கம் அல்லாஹ் பாதுகாப்பு. இந்த லைன்ல நாங்க இருக்கிறதுனால சொல்றோம், அதிகமாக அந்நியர்களை விட முஸ்லிம்கள் தான் அதிகமா செஞ்சு போடுறாங்க. எத்தனையோ குடும்பம் பிரிஞ்சு, எத்தனையோ குமரு காரியம் பிரிஞ்சு சந்தோஷமான வாழ்ந்த குடும்ப வாழ்க்கை சின்னமாவி, எத்தனையோ பெரிய பெரிய வியாபாரிகள் கோடி கணக்கில் லொஸ்டாவி படுத்த படுக்கையில இருக்கிறாங்க, அழுது கொண்டிருக்கிறாங்க. இதெல்லாம் அடிப்படை என்னான்னு பார்த்தா யாரோ செஞ்சு போட்டு, எங்கட வியாபாரிகளுக்குள்ள கண்ணியமா அல்லாட நம்பிக்கை இல்ல, அல்லாட பயம் இல்ல. அவன் முன்னேறி கொண்டே போறான். என்னையோட தான் பிசினஸ் ஆரம்பிச்சான், ஏழு வயசு என்னையோட தான் படிச்சவன். வியாபாரிகள் முன்னேறி கொண்டே போறாங்க. எப்படி சொல்ற ஒட்டைக்கொன்னு சொல்லி யாராவது தொட்ட பேரும் சூனியத்தை செய்யறாங்க. நானாக்காரனுக்கு பிடிக்கிறதுல சொந்த தம்பிக்காரன் பிசினஸ்ல முன்னேறி கொண்டே போறான், தம்பியை பெறட்டணும், சூனியம் செஞ்சு போடுறான். ஷைத்தானுக்கு ஆகப்பெரிய உலகத்துல விருப்பமான ஒரு செயல் என்ன தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஷைத்தான் நிக்கிறான் இப்படி, அவன் பெரியவன் தான் இப்படி, அவன் என்ன செய்யறான், கடல் நடுவுல அவன் சிம்மாசனம் இருக்கு. அந்த சிம்மாசனத்துல சின்ன சின்ன ஷைத்தான்களை கூப்பிட்டு, அதாவது அவன்
கால்குந்தாரி கேட்கிறது. எங்களோட வாசையில கண்ணியமான நீங்க இன்றைக்கு என்ன செஞ்சீங்க, நீங்க இன்றைக்கு என்ன செஞ்சீங்க, ஒரு கேள்வி ஒன்று கேட்கிறார். அந்த நேரத்தில் கண்ணியமானவர்களே ஒரு ஷைத்தான் ஒன்று வந்து சொல்லுவான், வந்து தலைவரே நான் இன்றைக்கு பெரிய ஒரு வேலை ஒன்று செய்யல. ஒரு கணவன் மனைவி சந்தோஷமா வாழ்ந்து கொண்டிருந்தாங்க, அந்த குடும்ப வாழ்க்கையை பிரிச்சு அதை டிவோர்ஸ்ல கொண்டு போயிட்டு சேர்த்தேன், அவ்வளவுதான் சொல்லுவான். அந்த சிவலி சொல்லுவான் வந்து இவ்வளோ பேர் செஞ்சதுல நீ செஞ்ச காரியம் தான் எனக்கு விருப்பம்னு சொல்லி அவனுக்கு, அதாவது தங்கம் வெள்ளி போன்ற அந்த உலகத்துடைய பதவிகள் கொடுக்கப்படுமா. இந்த ஹதீஸ்ல என்னத்தை விளங்குது, உலகத்திலே ஷைத்தானுக்கு மிகவும் விருப்பமான ஒரு செயல் தான் குடும்பத்தை பிரிக்கிறது. அந்த தலைப்புல பேச போனா நிறைய விஷயங்கள், அல்லாஹ் பாதுகாக்கணும். கண்ணியமான சோதனை தன்மைகள் வந்துடப்படாது. யாருக்கு சூனியம் செய்யக்கூடிய எண்ணம் வந்து சூனியம் செய்யறதுக்கு முன்னாவரோ ரசூல்லா சொன்னாங்க நரகவாதின்னு சொல்லி அல்லாஹ் எழுதிட்டானா. ஒரு மனுஷன் சூனியம் செஞ்சு என் மனசாட்சிக்கு தெரியும் நான் சூனியம் செஞ்சு போட்டு இவன் பெறதிடான்னு சொன்னா அல்லாஹ் கிட்ட தாஜத் எவ்வளவு தான் ரத்த கண்ணீர் வடிச்சாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். எதுவரைக்கும் சொன்னா சூனியம் செய்யப்பட்டவன் மீது மன்னிப்பு கேட்கும் வரையில. கண்ணியமான அவ்வளோ பெரிய ஒரு பாவம் தான் சூனியம் செய்யறது. கண்ணியமான சோதரர்களை பெரியார்களே, அதனால அல்லாஹ் அளந்தது எங்களுக்கு கிடைக்கும். கண்ணியமானவர்களே, உலகத்துல அல்லாஹ் எங்களையே படைக்கிறதுக்கு 50,000 வருஷத்துக்கு முன்னால எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் முடிவு செஞ்சுட்டான். எங்களுக்கு அளந்தது கிடைக்கும். நாங்க எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் கண்ணியமான சோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ் அளந்தது மட்டும்தான் எங்களுக்கு கிடைக்கும். அதை விட மேல் நிச்சயமா சம்பாதிக்கணும்னு சொன்னா இப்படி சம்பாதிக்கணும். சூனியத்தை செஞ்சு போட்டு மங்கொல்ல அடிச்சு ட்ரக்ஸை வித்து எங்கட மக்கள் அப்படிதான் சம்பாதிக்கிறாங்க. கணக்கொண்டு இல்ல. உள்ள மதரசால ஓதுது வாப்படையாவருமே ட்ரக்ஸை விற்கிறாரு, கைமாற்றுறாரு. ஹராமான சம்பாத்தியம் புள்ளட ரத்தத்தோட போய் கலப்பட்டால் அந்த புள்ள கிட்ட நல்ல குணங்கள் உண்டாவாது. அதே புள்ள பிற்காலத்துல எங்கட மூஞ்சிலே கரிய புடிச்சு போகும். நிறைய சம்பவங்களை நாங்க பார்க்கணும். நல்லா பாதுகாக்கணும். அதனால இந்த முறையில கண்ணியமான சூனியத்தெல்லாம் செஞ்சு நாங்க உலகத்துல முன்னேற தேவையில்ல. கொஞ்சமா தந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி பொருந்திக் கொள்வோம். கண்ணியமான சோதரர்களே பெரியார்களே, 2வது விடயம் என்ன, நான் முதலாவது நான் சொன்னது சூனியத்துடைய வரலாறு, 2வது சூனியம் செய்யறது எவ்வளவு பெரிய பாவம் என்றதை நான் சொன்னேன். 3வது விஷயம் கண்ணியமான சோதரர்களே பெரியார்களே, ஒரு மனிதன் சூனியத்திலிருந்து எப்படி பாதுகாப்பு பெறணும். இதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய முறைகளை சொல்லி தந்திருக்கிறாங்க. இதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். இந்த சூனியம் பெற்றுன்ற பேர்ல நிறைய லெப்பமார்கள் இருக்கிறாங்க, மருத்துவ விளையாடுறாக்கள். லட்சக்கணக்கில் தேசிகா கொண்டு வா, முட்டையை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா. கண்ணியமான இது ஒன்றுக்கும் தேவையில்ல. நபி அவங்க சொன்னாங்க, புகாரில வரக்கூடிய ரிவாயத், உங்களுக்கு சூனியத்திலிருந்து பாதுகாப்பு வேணுமா, சூனியம் உங்களோட உடம்புக்கு படாம இருக்கணுமா, உங்களோட வீட்டை தாக்காம இருக்கணுமா, புகாரில வரக்கூடிய ரிவாயத். நபி அவங்க சொன்னாங்க வந்து மன் தஸப்ப சபஅத மின் அஜ்வத்தில் மதீனா, மதீனாவுடைய அஜ்வா ஈச்சப்பழம். ஹஜ் உம்ராக்கு போனாங்களுக்கு தெரியும் போது அஜ்வா ஈச்சப்பழத்துல பல குவாலிட்டி. அதுல மதீனால வளரக்கூடிய அஜ்வா ஈச்சப்பழம் இருக்கிட்டானே, அது அவ்வளோ விலை. அது கண்ணியமான சோதரர் நபி அவங்க லம் யவுர்ரு சிஹர், யாரு காலையில வெறும் பவுரோட 7 ஈச்சப்பழத்தை சாப்பிடுவாங்களோ எந்த சூரியக்காரனாலும் அவனை தரட்டேலாம். கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸ் கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னால இந்த ஹதீஸ வந்து பொதுவான ஒரு இடத்துல முன்வைக்கப்பட்டு ரசூல் எப்படி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறான்னு சொல்லி மஜ்மாலே ஒரு முஸ்லீம் சகோதரர் என்ன செஞ்சாரு சொன்னா, எங்களை நபி சொன்னது உண்மைன்னு காட்டுறதுக்காக வேண்டி ஒரு அஜுவா ஈச்சப்பழத்தை திண்டு கடினமான ஒரு நஞ்சி போத்தலை குடிச்சாரு. அவருடைய உடம்புல தீங்கு ஏற்படல. அதை பார்த்து எத்தனையோ நன்முஸ்லிம் இஸ்லாத்துக்கு வந்து இது வரலாறு. ரசூல்லா அவ்வளோ பெரிய ஒரு டாக்டர், லேசான முறைய ட்ரீட்மெண்ட எங்கட கையில தந்திருக்கிறாங்க. நாங்க பாதிக்கவும் இல்லை. கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, 2வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, கண்ணியமான சகோதரர்களை பெரியார்களே, குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு ஆயத்து, உங்களுக்கு சூனியத்தால தாக்கம் இருக்கா, சூனிய பிரச்சனை இருக்கா, ஷைத்தானுடைய பார்வை பட்டுச்சா, அப்படி இல்லாட்டி கண்ணூருடைய தாக்கங்கள் இருக்கா, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், பத்ரு சஹாபாக்களுக்கு அந்த பத்ருடைய யுத்தத்துல நான் முதலாவது வெற்றியை கொடுத்தேன். எப்படி தெரியுமா, நான் வானத்திலே இருந்து மலையை பொழிய வச்சேன். அந்த மலையின் காரணத்தால் அல்லாஹ் 6 தன்மைகளை அந்த பத்ரு சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அதுல ஒரு சப்ஜெக்ட் தான் ஷைத்தானுடைய பார்வை யாருக்கு பட்டிச்சோ, யாருக்கு சூனியத்துடைய தாக்கங்கள் இருக்கோ, மலை தண்ணியால குளிக்கணும், மலை தண்ணி எடுத்து குடிக்கணும். இதன் காரணத்தால ஷைத்தானுடைய எல்லா ஊசலாட்டமும் இல்லாமல் போகும்னு சொல்லி குர்ஆனுடைய ஆயத்து. அல்லாஹ் மலை தண்ணியில அவ்வளவு பெரிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறான். சில வருடத்துக்கு முன்னால் இதுல கெமிக்கல் தான். எங்களுக்கு யூதர்களோட வேலை என்ன தெரியுமா,
அவன் எதை மருந்து தந்தானோ அதெல்லாம் எனக்கு நன்றி. எதை நஞ்சின்னு சொன்னானோ அதுல தான் அல்ல மருந்த வச்சான் அல்லாஹ். இப்ப நாங்க குடிக்கக்கூடிய தண்ணியில குளோரின் கலக்கப்பட்டிருக்கு. அதுல எங்கட மக்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அவன் சொன்னான்ங்கிறதுக்காக எத்தனையோ பேர் மலையில கண்ணியமான சோதரர்களே, மலையில அறக்குறையாத்தான் நலையப்படாது. முழுமையான முறையில் ஒருத்தர் மலையில நலைகிறாரு, மழை தண்ணியை குடிக்கிறாரு, இது அல்லாஹ் ஷிஃபாவை வச்சிருக்கிறான். குர்ஆன்ல வரக்கூடிய ஆயத்து கண்ணியமானவர்களே, எத்தனை பேர் இதுல ஷிஃபாவை கண்டோம்? நம்ம ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். கண்ணியத்துடைய அல்லாஹ் நல்லடியார்களே, மூணாவது குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா படிச்சு தாரான். உங்களுக்கு ஷைத்தானுடைய பார்வை பட்டுச்சா, கண்ணூருடைய தாக்கம் இருக்கா, எனக்கு தண்ணியை யூஸ் பண்ணுங்க. குர்ஆன்ல வரக்கூடிய ஆயத். அல்லாஹ் குர்ஆன்ல கண்ணியமான சகோதரர்களே, உலகத்திலே மிகப்பெரிய ஒரு நோய் வந்த ஒருத்தர் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம். கிட்டத்தட்ட 17 வருஷத்துக்கு மேலாக நோய்வாய்ப்பட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. தன்னுடைய மனைவி மக்கள் அந்த நோயுடைய குருநாட்டத்தின் காரணத்தால மனைவியும் போட்டு ஓடிட்டான். ஒரு மனைவி மட்டும் தான் கணவனோடு இருந்தான். அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அல்லாஹ் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய நோயை எப்படி அல்லாஹ் குணப்படுத்தினான்? அல்லாஹ் சொல்றான், யா அய்யூப், நீங்க நிலத்துல போயிட்டு உங்களோட கால் 2 அடிங்க. அடிச்சா அந்த நிலத்துல இருந்து ஊசு தண்ணி வரும். அதுதான் கிணத்து தண்ணி. அதை எடுத்து நீங்க குடிங்க. உங்களோட நோய்கள் எல்லாம் சோமா, உங்களோட ஷைத்தானுடைய எல்லா ஊசலாட்டங்களும் இல்லாம போகும். கண்ணியமான சகோதரர்களே, யூதர்கிட்ட பெரிய ஒரு திட்டத்தை டெங்குடைய காலம் கிணத்தை மூட செல்ற. இதெல்லாம் திட்டம், பிசினஸ். கண்ணியமானவர்கள், எத்தனையோ சூழ்ச்சியில நானும் நீங்கள் தெரியாம மாட்டிக்கொண்டிருக்கிறோம். ஏன் கிணத்து தண்ணியை மூட சென்ன? கிணத்து தண்ணியில் அல்லாஹ் ஷிஃபா வச்சிருக்கிறான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் அதன் மூலம் ஷிஃபாவை கொடுத்தான். சரி, எங்களை யூதர்கள் விளங்கினாக்கள். இதை விட்டு தூரமாக்குறதுக்காக வேண்டித்தான் ஒரு திட்டம். கிணத்து தண்ணி யூஸ் பண்ண வானம், அதுல கெமிக்கல் இருக்கி, அது இருக்கி, நெலும்பு இருக்கின்னு சொல்லி எங்களோட தலையை கழுவி இருக்கிறான். நீண்ட தலைப்பு. கண்ணியமானவர்களே, நாங்க உலகத்துல நடக்கிற சில சூழ்ச்சிகளை விளங்குவோம். கண்ணியமானவர்களே, 4வது மருந்து. 4வது மருந்து என்ன தெரியுமா? கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, 4வது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சூரியத்துல இருந்து கண்ணூர்ல இருந்து பாதுகாக்கிறதுக்கு நிறைய துஆக்களை சொல்லி தந்தாங்க. குர்ஆன்ல வரக்கூடிய துஆ தான் சூரத்துல் ஃபலக், சூரத்துன் நாஸ். 11 தைனம் ஓதணும். குல் அஊது பிறப்பில் ஃபலக், குல் அஊது பிறப்பின் நாஸ். 11 தைனம். நபிக்கு சூனியம் செஞ்ச நேரத்துல அல்லாஹ் இந்த 2 சூறாவை இறக்கினான். ரசூலுல்லாஹ்க்கு 11 முடிச்சுக்கள் போடப்பட்டிருக்கு. ஒவ்வொரு முடிச்சாக இந்த சூறாக்கள் ஓதி தான் அல்லாஹ் சூனியத்திலிருந்து ரசூலுல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தான். இந்த சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ ஓதுவதின் மூலம் ஓதி தண்ணியை ஊதி குடிச்சா இன்ஷா அல்லாஹ் எங்கட சூனியங்கள் எல்லாம் வெற்றி பெற்று கொண்டு போவோம். இன்னொரு விஷயம் என்னன்னு, வைத்தியம் செய்யறது ஒரு முறை ஒன்று இருக்கு. அதை படிச்சாக்களுக்கு தான் தெரியும் சூனியம் செய்யப்பட்டிருக்கா, இது எப்படி ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னு சொல்லி. நம்பிக்கையான ஆக்கள்கிட்ட போயிட்டு நாங்க ட்ரீட்மெண்ட் செய்வோம். நம்பிக்கை இல்லாத பேர் கல்விகளுக்கு செலவழிச்சு கொடுக்க அல்ல லேசான வழிகள் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லிட்டார். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த சூறாக்களை ஓதிக்கொள்றது. மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு கண்ணூருடைய தாக்கம் இருக்கா? நபி அவங்க சொன்னாங்க, அஊது பிகலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் குல்லி ஷைத்தானி வஹாமா மின் குல்லி ஐனில் லாம்மா. 6 மணிக்கு பின்னால நிறைய வீட்டுல நிறைய பிள்ளைகள் விரைச்சி கத்துதுவல், அழுதுவல். அடிப்படை ரீசன் என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, 6 மணி ஆவின்னு சொன்னா வானத்துல இந்த ஷைத்தானுடைய ஒரு கூட்டம் இறங்குது. எந்த வீட்டுல குழந்தை பிள்ளைகள் நிற்கோ அவர்களுடைய பார்வை குழந்தைய தாக்குது. அந்த தாக்கத்துடைய வருத்தத்தால தான் புள்ள விரைச்சி அழுவுதுண்டாங்க. ஐயா நபி அவங்க சொன்ன 6 மணி ஆகுது அவங்களோட கதவை மூடுங்கண்டாங்க. எங்கட முஸ்லிம் சமுதாயம் ஃபஜ்ருடைய நேரத்துல கதவெல்லாம் மூடி அந்தி 6 மணிக்கு என்னது கதவெல்லாம் திறந்து. ஷைத்தான் வராம இருப்பானா? மகரிபுக்கு பின்னால இஷாவுக்கு பின்னால கடற்கரைக்கு போவானான்னு சொல்லப்பட்டிருக்கியே. ஷைத்தான்கள் மேயக்கூடிய இடங்கள், கடல் சாப்பாடை தவிர்த்துக்கோங்கன்னு சொல்லப்பட்டு இரவு நேரத்திலேயே ஷைத்தானுடைய பார்வை உள்ள கண்ணெல்லாம் பட்டு அதை கொண்டு வந்து எங்களோட பிள்ளைகளையும் கொடுப்போம். இதால நிறைய தாக்கங்கள். அல்லாஹு அக்பர். எவ்வளவு விஷயத்தை அல்லாஹ் இஸ்லாத்துல எங்களுக்கு படிச்சு தரப்பட்டிருக்கு. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியா போட புள்ள விரைச்சி கத்துதா, இதுதான் ஷைத்தானுடைய பார்வைப்பட்டி. அப்படி இல்லாட்ட அந்த புள்ளைக்கு கண்ணூரால இந்த துவாவை ஓதி அந்த புள்ளைக்கு தடாவோடு புள்ளைக்கு ஊதுவதின் மூலம் அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த கண்ணூரை விட்டு அல்லாஹ் தஆலா பாதுகாக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் உலகத்துல ஒரு பிரச்சனையை வச்சா அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனே அல்லாஹ் தஆலா வச்சு தான் இருக்கிறான். நாங்க சும்மா அங்க தேடிக்கொண்டு அந்த டாக்டர் இந்த டாக்டர் நாட தேவையில்ல. அல்லாஹ் கையிலே அல்லாஹ் தஆலா தந்திக்கிறான். குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொன்ன இந்த குர்ஆனுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பார்ப்போம். மருந்தெடுக்க வானான்னு சொல்லி செல்லல, ஒரு சபபுக்காக வேண்டி நம்பிக்கை அதிலே போகக்கூடாது. ஒரு மனுஷனுக்கு சூனியம் செஞ்சா கண்ணூர் பட்டு அது நோயாத்தான் வெளியாகும். சில கஷ்டத்துல டாக்டர்ஸ் பார்க்க சொல்லுவோம் அவனுக்கு ஒரு நோயும் இல்லைன்னுவாங்க. ஆனா அவன் படுற கஷ்டம் அவனுக்கு தெரியும். அது
படிச்சாக்களுக்கு தெரியும். அந்த லைன்ல இப்ப நாங்கள் இருக்கிறதால எங்களுக்கு தெரியும் இவருக்கு என்ன தாக்கிட்டு மருந்தும் வேலை செய்தில்லை, டேப்லெட்டும் வேலை செய்தில்லைன்னு சொன்னா அவரை பெரட்டிக்கு சூனியத்தால சைத்தாண்ட பார்வைப்பட்டு அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு குருவான்ல. கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அதனால கண்ணியமான சகோதர பெரியார்களே பாதுகாப்பு பெறுவோம், அதிகமா குர்ஆன் ஓதுவோம், இந்த சூனியத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவோம். யார் யார் சூனியம் செஞ்சு அந்த பெரும் பாவத்தை சம்பாதித்து கொண்டிருக்கிறார்களோ அவங்க ஒவ்வொருத்தரும் போய் அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்போம். கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்ச காலத்தை உலகத்துடைய வாழ்க்கை அல்லாஹ் தஆலா தந்தான். கண்ணியமான ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி உலகத்துக்கு மிச்சம் வயசாகிடுச்சு, எட்டுக்கிறதுக்கு வழி ஒன்று இல்ல. இந்த வயசான ஒரு கிளவிய மேக்கப் பண்ணினா எப்படி இருக்கும், அதே மாதிரி உலகத்துக்கு வயசு போக 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 உலகம் இன்னும் அலங்கரிக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஒரு கிளவி மேக்கப் பண்ற மாதிரி தான். அப்படித்தானே பொம்புளையா ஆம்புளையா மாத்திரம், ஆம்புளைய பொம்புளையா மாத்திரம், என்னத்த மாத்தினாலும் கண்ணியமானவரே மண்ணுக்கு போகக்கூடிய உடம்பு. இந்த உடம்பு ஒரு நாளைக்கு மண்ணை தூக்கி வைக்க போறான். 2 வருஷம் தான் கபூர்ல என்னோட உடம்பு இருக்கு. அதுக்கு பின்னால புழு பூச்சிகள் என்னோட உடம்பு தின்னும். கண்ணியமானவர்களே, அந்த நாளை நானும் நீங்களும் பயப்படணும். கண்ணியம் ஊடு போன்னு சொல்றது காது வாண்டு கூப்பிட்டு கொண்டே இருக்கி. கபூர் ஒவ்வொரு நாளும் என்னையே முகலையும் பார்த்து சொல்றது, நான் தனிமையின் வீடாவேன், நான் பூச்சி புழுக்களின் வீடாவேன், நல்ல அமலை சேர்த்து கொண்டு வந்தா நல்ல முறையில் நடந்து கொள்வேன். சஹாபாக்கள் பயந்தாங்க. கண்ணியமானவர்களே, அதிகமா கியாமத்துடைய நாளை பத்தி பேசி பேசி மௌத்த பத்தி பேசி 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 தன்னுடைய ஈமானையும் தக்குவாவையும் உறுதியாக்கி கொண்டாங்க. வீட்டுல அதிகமாக பேசுங்க. வீட்டுல இந்த கியாமத்துல இப்ப சொல்லப்பட்ட விடயங்களை போயிட்டு பேசுங்க. கியாமத்து நாளை பத்தி பெண்களுக்கு அச்சத்தை கொடுங்க. பெண்களுக்கு நாங்க சரியான ஈமானையும் தக்குவாவையும் குடுக்காட்டி கண்ணியமானவர்கள் எங்களுக்கு நிம்மதி எரிக்க கிடைக்காது. எங்களுக்கு நிம்மதி எரிக்க கிடைக்காது. நாங்க ஈமானின் தக்குவாவையும் சரியான லைன்ல அவங்கள கொண்டு போனேன்னு சொன்னா ஏத உள்ளம் சொல்லும், நாட்டில இருந்து சம்பாதிக்க இயலாது. ஒரு ஜப்பானுக்கு போனா நல்ல இருக்கும், துபாய்க்கு போனா நல்ல இருக்கும்னு சொல்லி நான் சொன்னாலும் ஏத பொண்டாட்டி சொல்லுவா என்ன தெரியுமா, நீங்க துபாய்க்கு போயிட்டு புரியாணி திங்கிறத விட நீங்க இதே நாட்டுல ஒரு தொழிலை செஞ்சு கொள்றீங்க, கஞ்ச குடிப்போம். நீங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு புரியாணி திங்கிறத விட நீங்க உள்நாட்டுல இருந்து கூட நான் கஞ்ச குடிச்சு கொண்டு வாழ்க்கையை ஓட்டுவோம். இந்த வார்த்தை பொம்பளோட வாயிலிருந்து வரணுமா, பொம்பளைக்கு தீனை கொடுப்போம். தீனை கொடுக்காட்டி எங்களுக்கு கஷ்டமா போகும். அதெல்லாம் வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பிசுனாக்கள் அனாச்சாரங்கள் டிவியை ஒதுக்கிறீங்க அல்லாவுக்காக வேண்டி. ஆரம்ப காலத்துல செய்தான் பொட்டின்ற இன்றைக்கு எங்களை கையிலைக்கு செய்தான் குட்டி. ஒரு காலத்துல வாலிபர்கள் தான் அந்த போனோடு இருந்தாங்கன்னு பார்த்தா தஸ்பியோடு இருக்கக்கூடிய சில வயசாளிகள் பேஸ்புக் வேணுமா, வாட்ஸ்அப் வேணுமா, அவர் வாலிபனோட ஸ்பீடா இருக்கிறார். சில பொடிய மகள் அவர்கிட்ட கேட்கிறாரு, கபூருக்கு போக வேண்டிய வயசு எவ்வளவு காலத்துக்கு எங்களையே நாங்க ஏமாற்ற போறோம். கண்ணியமான சகோதர பெரியார்களே, இந்த அச்சத்தோட உணர்வோட வாழ்வோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்த விடயத்தை அல்லாஹ் பேச வச்சானோ கேட்க வச்சானோ அதுபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானா. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிச்சு யா அல்லாஹ். எங்கட அனைத்து குற்றம் குறைகளை மன்னிச்சிரியா அல்லாஹ். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமல் செய்த புறா பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்கட பெற்றுவளர்த்த தாய் தந்தைமார்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். எத்தனையோ பேர் தாய் தந்தைமார்களுக்கு தற்போது கபுருஸ்தான்ல வாழ்ந்து கொண்டிருக்காங்க யா அல்லாஹ். அவர்களோட கபுரையால நீ வெளிச்சமானது ஆக்கிரியா அல்லாஹ். அந்த சீதேவிகளோட பாவத்தை மன்னிச்சிரியா அல்லாஹ். இன்றைக்கு நாங்க அமலோட இபாதத்தோட நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த சீதேவிகளுக்கு துவா தான் காரணம் யா அல்லாஹ். எங்களுக்காக வேண்டி கஷ்டப்பட்டாங்க யா அல்லாஹ். எங்களுக்காக வேண்டி தூக்கம் பிடிச்சாங்க யா அல்லாஹ். எங்களுக்காக வேண்டி பசியோடு இருந்தாங்க யா அல்லாஹ். அவரை கபூர்ல நிம்மதியாக தூங்க வச்சிரியா அல்லாஹ். சொர்க்கத்துடைய சாப்பாடு நீ அவர்களுக்கு கொடுத்திரியா அல்லாஹ். எங்கட பிள்ளைகள் எங்களுக்கு வழிபடக்கூடியதா சாலியான பிள்ளைகள் ஆக்கியா அல்லாஹ். முழு உலகத்துக்கும் தீன சுமக்கக்கூடிய ஈமானுள்ள தக்குவா உள்ள பிள்ளைகள் எங்கட பிள்ளைகள் ஆக்கியா அல்லாஹ். எங்கட வீட்டுல யா அல்லாஹ் தீனுடைய சூழலை உண்டாக்கிறியா அல்லாஹ். எல்லா விதமான கண்ணூர் சூனியம் சைத்தானுடைய பார்வை விட்டும் எங்களையும் எங்கட ஊட்டையும் எங்கட பிள்ளைகளையும் யா நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். சூழ்ச்சிக்காரண்ட சூழ்ச்சியை விட்டும் பொறாமைக்காரண்ட சூழ்ச்சியை விட்டும் யா நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். எங்கட மௌத்துக்கு பின்னால் எங்கட பிள்ளைகளை யார்ட்டையும் கையேந்த வச்சிராதே யா அல்லாஹ். எங்கட மௌத்துக்கு பின்னால் எங்கட பிள்ளைகளை யார்ட்டையும் கையேந்த வச்சிராதே யா அல்லாஹ். கண்ணியமா கௌரவமா வாழ வச்சிரியா அல்லாஹ். ஈமானோட வாழ்ந்து ஈமானோட மதிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். யால ஈமானுள்ள மௌத்த தந்திரியா அல்லாஹ். கடன் இல்லாத மௌத்த தந்திரியா அல்லாஹ். யாத உள்ளத்தை உடையாத நிலைமையில எங்கட ஓசலை ரூஹையும் கைப்பற்றியா அல்லாஹ். எங்கட கபூரை வெளிச்சமாக ஆக்கிறியா அல்லாஹ். வாஹிர் தாவானா